லோட் ஆயிடுச்சு. இல்ல போன கிளாஸ்ல தால பத்தி பேசணும் தானே? ஆ பிஸ்மில்லா. இல்ல அது இந்த வசனத்தை வாங்க. இல்ல உஸ்தாத் சொல்லல அந்த அதுதான் முடிஞ்சு பெரிய ஹாவுடைய பீகாட இது கடைசி முடிஞ்சது பாடம் இந்த முடிச்சு இது. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துக்கீங்க. ஃபைன், நல்லா குட். ஆம். இதோட 6வது சாப்டர், 13 சாப்டர் மொத்தம் மேய்க்க எங்களுக்கு தெரியும். இதுல 13ல மொத்தம் 5 முடிச்சுக்கிறோம். 6வது பகுதி. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 2 எழுத்துக்கள் இங்க தொடர்பு படுது. சரியா? அது முதல் பகுதிக்கு நாங்க வாரம் இந்த எழுத்து. இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எழுத்துல உச்சரிப்புல வந்து முக்கியமாக நீங்க பார்த்து கொள்ள வேண்டியது, இந்த எழுத்தை உச்சரிக்கிற நேரத்துல நாவினுடைய நுனிப்பகுதி, இந்த மார்க் பண்ணி காட்டிக்கிறான் பாருங்க, அந்த பகுதி மேற்பற்களோட பின்பகுதியை பேத்திட்டு நல்ல அழுத்தமா ஃபோர்ஸா படணும். த த த. சரியா? பட்டத்தோட சவுண்ட் என்ன செய்யணும்? கீழ் நோக்கி வரணும். தா தா என்று போகக்கூடாது. விலங்கினா எப்படி என்று ஆ. எப்படி வரணும்? த த. ஃபோர்ஸா வரணும். நல்ல த ஃபோர்ஸ். த. ஒதுங்க பாப்போம் இதை. وإن علينا للهدى. ஹுத்த அல்ல, ஹுத்த அல்ல, த. ஹுத ஹுத ஹுத்த அண்டா ஷத்து வந்துடும் அதுல. وإن علينا للهدى. ஹுத்த அப்படித்தான் வருது. சும்மா சொல்லுங்க, ஹுத ஹுத. هدى هدى. அந்த ஹூக்கும் தாலுக்கும் இடையில இத் என்ற சவுண்ட் வரக்கூடாது. நல்லா هدى. விளங்கிக்கணும். ஹூ த இத் هدى. என்ற சவுண்டுக்கு போறது பிழை. وَإِنَّ عَلَيْنَا لَلْهُدَى. وإن علينا للهدى. அந்த ஸ்டெப் தான் இதுல சரியான முறை. ஹைரன், நாங்க இதுல அடுத்த உதாரண பகுதிகளுக்கு வரும்போது இது உங்களுக்கு இலகுவாக இருக்கிறதால் நாங்க அடுத்த பகுதிக்கு போறோம். ஒவ்வொன்றா வந்து பாப்போம் இதை. ووجدك عائلا فأغنى. மதுரை அடையாளம் வந்தா எத்தனை நாள் நின்றணும்? சாரி சார். எல்லாத்துலயும் கவனம் வைக்கணும். படிச்சு எதெல்லாம் படிக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு புதிய விஷயத்துக்கு போனா பெரிய தப்பு அது. ஏன்னா அது படிக்கிறதுல பிரயோசனமே இல்லை. மறந்து மறந்து போற மாதிரி கவனம் வைக்கணுமா? ஓகே சார். ووجدك عائلا فأغنى. ஆ இலன் ரெண்டு வர இயலாதே. ஆ இலன் ரெண்டு வர இயலாது. எப்படி வரணும் அது? ஆ கீழ் நோக்கி போகணும். ووجدك عائلا ووجدك عائلا. கீழ் நோக்கி தான் வரணும். ووجدك عائلا فأغنى. சரி போதுங்க. ووجدك عائلا فأغنى. فأغنى فأغنى என்ன நிக்க வேணாம், அது போல. فأغنى فأغنى. ووجدك ووجدك عائلا فأغنى. சரி போதுங்க. ووجدك عائلا فأغنى. فأغنى. லைட்டா நீட்டி நிப்பாட்டணும். லைட்டா நீட்டி آه. நிப்பாட்டணும். ووجدك وو- عائلا فأغنى. ووجدك عائلا فأغنى. மூணாவது أستاذ. عبدا إذا صلى. சரி போதுங்க. عبدا إذا صلى. أبدا. دن
عبدا إذا صلى. عبدا إذا صلى. صا عبدا إذا صلى. عبدا إذا صلى. சரி போதுமா? عبدا إذا صلى. ஓகே, நாலாவது. أرأيت إن كان على الهدى. சரி போதுமா? أرأيت إن كان على الهدى. சின்ன பலவடி. أرأيت إن كان. أرأيت. أرأيت. أرأيت إن كان على الهدى. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது. من أستاذ؟ அடுத்தது லாஸ்ட்ல. يحسب يحسب أن ماله أخلده. أخ வானத்தை நோக்கி போகணும். أخلد. يحسب أن ماله أخلده. أخلد. يحسب أن ماله أخلده. அந்த இடத்துல நிப்பாட்ட மாதிரி வரணும். மேலஹூ. أخلد. இல்ல, மேலஹூக்கு பின்னால மூச்சு போற மாதிரி வரக்கூடாது. பிறகு يحسب أن ماله أخلده. أخلد. أخلد. يحسب أن ماله أخلده. ماله أخلد. يحسب أن ماله أخلده. மேலஹூக்கு பிறகு இந்த மூச்சு போகுது. يحسب أن ماله أخلده. ஏட சவுண்ட் வரல. மூச்சு போகவும் கூடாது, ஏட சவுண்ட் எடுக்கணும். يحسب أن தெளிவா எடுக்கணும். يحسب أن ماله أخلده. أخلد. أخلده. يحسب أن ماله أخلده. يحسب أن ماله أخلده. أخلد வரல, ஏட சவுண்ட் வரல. أخلد. يحسب أن ماله أخلده. இப்போ يحسب أن ماله أخلده. இதுல ரெண்டாவது திருப்பி போதுங்க, பிழை வராம. ووجد பிழை பிழை. ووجد தான் தான் வருது, தேண்ட வரணும். ووجد. ووجد. ووجد عائلا فأغنى. கொஞ்சம் நீங்க வர சின்ன போறது வர. நாலாவது போதுங்க, அதே அதே போல பிழை வராம. أرأيت إن பிழை. كان. பிழை. أرأيت ரெண்டுமே தான். أرأيت எப்படி? ரெண்டு பிழை.
ரெண்டுமே உண்டு. அ أ- அ أ- أرأيت أرأيت. أرأيت أرأيت إن كان على الهدى ம். மூணாவது. عبدا إذا صلى ம். ஐரன் ஐரன். நாலாவது சரி. அஞ்சாவது. يحسب أن ماله أخلد ஓகே குட். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ரெண்டாவது சரியா வாங்க பாப்போம். ووجدك عائلا فأغنى sorry நிச்சயமா. ووجدك عائلا فأغنى ம். நல்ல மாஷா அல்லாஹ். புதிய எழுத்து. ஆனா இந்த மாதிரி இது ஒன்று உச்சரிச்சிருக்கீங்க. தால தன்ற சவுண்ட் உச்சரிச்சு பழகிறீங்க இல்லதானே? கஷ்டமா இருக்கேன். ஆமா சார் ரைட்டா சின்ன ப்ராப்ளம் உண்டு. ஹாய், இந்த ஒர்க்கை கொஞ்சம் செஞ்சு அனுப்புங்க. 7 மணி செஞ்சு அனுப்புங்க. அல்லது ரெடி ஆயிட்டு வாங்க. குழப்பம் இல்லாம ஓதிக்கொண்டு அடுத்த பாடத்துக்கு அப்படி நாங்க போவோமா? إن شاء الله